கோயில் குளத்துல ஒரு பெண் காலை நனைச்சதுக்காக அவ்வளவு பெரிய கோயில்ல தூய்மை பணி ஸ்டார்ட் ஆயிருக்கு. 6 நாள் தூய்மை பண்ற பூஜை ஸ்டார்ட் ஆயிருக்கான். எங்கேன்னு கேக்குறீங்களா? நம்ம கம்யூனிச ஸ்டேட்டான கேரளாவில் தான். இது வந்து நக்களுக்காக சொல்லல. கம்யூனிச ஸ்டேட்லயுமே அவங்களுக்குன்னு கோயில் இருக்கு. அங்க அதை வழிபடுறவங்க, அதை நம்பிக்கையா வழிபடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. குருவாயூர் கோயில்ல தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. குருவாயூர் கோயில் கேரளாவிலேயே ஒரு ஐக்கான் மாதிரி. கேரளாவுடைய ஐகானிக் டெம்பிள் வந்து குருவாயூர், ஒன் ஆஃப் த இந்தியாவிலேயே ஒரு ஒன் ஆஃப் த ஐகானிக் டெம்பிள். அங்க சிஎம் பிஎம்ஏ போனாலும் சட்டம் போடாம தான் போகணுங்கிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது அந்தந்த மதங்களுக்கு அந்தந்த நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை மீறி இன்ஸ்டா ரீல் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஜாஸ்மின் ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு பிக் பாஸ் பிரபலம், சரிங்களா? அவங்க ரீல்ஸ் போட்டதுக்காக இப்ப கோயிலுடைய பூஜை வந்து 6 நாள் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? நீங்க பிரபலம் ஆயிட்டா நீங்க போய் உங்க தர்காவிலையோ இல்லை நீங்க போய் மசூதியிலையோ போடுங்க. ஆனா அதுக்காக இப்படி வந்து அடுத்தவங்களுடைய மதத்தை, அதாவது நிறைய எத்தனையோ கோயில்கள் இருக்கு. அந்த எல்லா கோயில்லையும் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் போகலாம். முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டியனோ எந்த இந்து கோயிலுக்கு வேணாலும் போடலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே யாரு வேணாலும் தர்காக்குள்ள போயிட முடியுமா? அது மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அது கண்டிப்பா ஏதோ இருக்குல்ல. என்னமோ சட்ட சிட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. அது தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை சிதைக்காதீங்க. உங்களுடைய ரீல்ஸுக்காகவும் உங்களுடைய பொழுதுபோக்காகவும் உங்களுக்கு அதுல வர்ற காசுக்காகவும் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. கும்புறவும் கும்பிட்டு போறான், அந்த நம்பிக்கையை பின்பற்றவும் பண்ணிட்டு போறான். உங்களுக்கு மூடத்தனமா முட்டாள்தனமா தெரிஞ்சா அந்த பக்கம் நீங்க போகாம இருந்துக்கிறதா நல்லது. அதுக்காக அவனோட நம்பிக்கையில எப்ப பார்த்தாலும் ஊசி வச்சு குத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. அப்புறம் விளைவுகளை நீங்க தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும்.